மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை தொடர்பாக டிஜிபிக்கு மாநில மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்டதை அடுத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநில மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. நாளிதழ் செய்தி அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு ஏற்றதாக ஆணையம் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறது. நோட்டீஸ் அளிக்கப்பட்ட 6 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், மாநில மனித உரிமை ஆணைய நோட்டீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? பூங்குழலி, இந்த விவகாரத்தில் தானாக முன்வந்து மாநில மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்த பிறகு சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் டிஜிபி சங்கர் சிவாலிடம் இது தொடர்பான விளக்கங்களை கேட்டிருக்கிறது. சம்பவம் நடந்தது எப்படி, இது புகார் எப்போது பதிவு செய்யப்பட்டது, புகார் எப்போது பெறப்பட்டது, சிஎஸ்ஆர் எப்போது பதிவு செய்யப்பட்டது, எஃப்ஐஆர் எப்போது பதிவு செய்யப்பட்டது, காவல்துறையை எப்படி விசாரணை செய்தார்கள், சிறப்பு காவல்படை எதற்கு விசாரணை செய்தார்கள், இப்படி வழக்கில் உள்ள பல்வேறு விவரங்களை மனித உரிமை ஆணையம் தொடர்பாக டிஜிபியோடும் விளக்கம் கேட்டிருக்கிறது. இந்த வழக்குடைய முழு சாராம்சத்தையும் டிஜிபி மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் விளக்கங்களை பெற்று மாநில மனித உரிமை ஆணையத்திடம் விளக்கங்களை கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக மாநில மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யும். எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக மாநில மனித உரிமை ஆணையம் கையில் எடுத்து விசாரணை மனித உரிமை ஆணையம் கையில் எடுத்து தற்போது அதற்கான அடுத்த கட்ட பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. பூங்குழலி, வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.